சிறிசாட்சியாக நிறுத்துகிற தேவாதி தேவனுக்கும் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற பாஸ்டருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நான் சாத்தூர் பக்கத்திலே ஒரு சின்ன கிராமம் அம்மாவட்டி என்ற கிராமத்திலே பிறந்தேன். அந்த ஊரில் நாங்கள் பாரம்பரிய பூசாரி குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் எல்லாம் பூசாரி குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எங்கள் சித்தப்பா எங்கள் வீட்டில் கொஞ்சம் அடிதடி, கொஞ்சம் முரட்டாட்டம் உள்ள குணம் உள்ளவர். எங்கள் சித்தியை பயங்கரமாக அடிக்கிறனால என்ன ஆகி போச்சு, எங்கள் சித்தி சில ஆள் கூட சேர்ந்து எங்கள் குடும்பத்துக்கு செய்வனை வச்சுட்டாங்க. செய்வனை வச்சு ஒரு வருஷம் கழித்து அந்த செய்வனை கட்டு, அந்த மாந்திரை கட்டு எங்கள் குடும்பத்தில் தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் என்னதான் பாரம்பரியம் நல்ல பக்தி வைராக்கியமாக வாழ்ந்தாலும், பக்தி வைராக்கியமாக இருந்தாலும், பாரம்பரிய பூசாரி குடும்பத்தில் இருந்தாலும் அந்த செய்வனை கட்டு எங்கள் குடும்பத்தை அட்டி படைக்க ஆரம்பித்தன. எனக்கு 6-7 வயசு இருக்கும்போது ஒரே வருடத்தில் எங்கள் குடும்பத்தில் 6-7 பேர் மரித்து போனார்கள். எங்கள் அம்மா கொஞ்சம் வயசுலேயே மரித்தாங்க. எங்கள் சித்தப்பா பையங்க 2 பேர். இப்படி மரித்து போன சூழ்நிலையில் எனக்கு படிப்பு அறிவு இல்லாத சூழ்நிலையில் கஷ்டத்தினால வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்படி இருந்து திருமணமாகி 13 வயசுலேயே குடிக்க ஆரம்பித்தேன். சாத்தூர் பக்கத்தில் உங்களுக்கு எப்படி தெரியும், அங்கே இங்கே நான் சாக்கு தைக்கிற தொழில் பார்ப்பேன். பக்கத்திலே சாராயம் வியாபாரம் நடந்து கொண்டே இருக்கும். டீ குடிக்கிற மாதிரி அந்த என்ன செய்வேன். அப்படி அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி போதை பஸ்துனால, ஸ்பீடு சிகரெட்டினால், சூதாட்டத்தினால, கெட்ட பழக்கத்தினால, அடிதடினால் பயங்கரமாய் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். திருமணமாகி 3 பிள்ளைகள் எனக்கு இருந்தும் சரியான வருமானம், நல்ல வருமானம். குடிகார வீட்டில் சமாதானம் இருக்குமா, குடிகார வீட்டில் நிம்மதி இருக்குமா யோசிச்சு பாருங்க. நல்ல வருமானம், ஆனாலும் வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இல்லை குடும்பத்தில். ஆனால் பரம்பரையாய் நாங்கள் பக்தி வைராக்கியமாக வாழ்ந்தாலும் எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 1985 நினைக்கிறேன், 86-87 நினைக்கிறேன். அப்போது தான் ஒரு ஏக்கங்கள் உருவாக்கப்பட்ட சூழ்நிலை. அந்த நேரத்தில் அந்த ஏக்கத்திலே நானும் கூட இருந்து 88 பயங்கரமாக அந்த கூட இருந்தேன். ஆனால் பயங்கரமாக போதை வசனால் இருந்தபடினால பயங்கரமாக பசி. ஆனால் ஒரு 2 இட்லி வாங்கி கொடுங்க, ஒரு புரோட்டா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் யாருமே எனக்கு வாங்கி கொடுக்க ஆளே கிடையாது. ஆனால் ஒரு 3 சரி ஒரு கோட் வாங்கி தரேன் அப்படித்தான் எனக்கு கொடுக்க ஆள் இருந்தாங்க. படிச்சு எனக்கு எந்த இதுவுமே எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க சூழ்நிலை இல்லை. அப்போ 87 பயங்கரமான சாத்தூரில் ஒரு பெரிய கலவரம், இனக்கலவரம் நடந்தது. அதில் 1 வருடம் சாத்தூரில் ஒரு டீ கடை கூட கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. 1993 பழையபடியும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. அது பின்னாடி நான் கோயில்பட்டிக்கு வந்தேன். கோயில்பட்டி சாக்கு தைக்கிற தொழில் பார்த்தபடினால ஊழியத்துறையில் வேலை பார்ப்பேன். அப்போ நான் வேலை பார்த்து என் கூட வேலை பார்த்த சகோதரர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லுவார். சொல்லும்போது நான் கூட சொல்லுவேன், அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தவர் தான், மரித்து போனதான கடவுளை கும்பிடுறீங்க. எங்கள் தாத்தாவும் காளையன் கோயிலில் மரித்து அவரையும் கடவுளைத்தான கும்பிடும். அதுக்கு என்ன சண்டை போடுவேன். ஆனால் இப்படியெல்லாம் சூழ்நிலை உருவான போதிலும் இருந்தாலும் அந்த சகோதரன் விடாத அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிக்கொண்டே இருந்தார். நான் கெட்ட வார்த்தை திட்டுவேன், அப்படி இருந்து அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். சரி ஒரு நாள் போய் பார்ப்போமே அப்படின்னு நான் போனேன். இப்போ ஒரு பாடல் பாடின பார்த்தீங்களா, அந்த தம்பி திருச்சி வைத்தாங்க. எனது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போ. அப்ப அந்த தம்பி சின்ன தம்பி அந்த சூழ்நிலையில திருச்சபைக்குள்ள போனேன். திருச்சபைக்குள்ள போகும்போது தீப்பெட்டி கீழியோட தான் உள்ள போனேன். ஆனா அவங்க படிச்ச பாட்டு எனக்கு புரியல, அவங்க சொன்ன செய்தி எனக்கு புரியல. ஆனா ஒரு 2 மணி நேரம் என் மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. அப்ப அதை முடித்து வெளியே வந்தேன். எங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு. அன்னையோட அந்த குடி பழக்கம், அந்த கெட்ட பழக்கம் எல்லாம் என்னை விட்டு போனது. ஆனா எங்க குடும்பத்துக்கு விரோதமாக பில்லிசினை கட்டுகள், மாந்திரை கட்டுகள் எல்லாமே அன்றைக்கு தலைகளை மாறி போனது. அல்லேலூயா. அப்ப அன்றைக்கு நான் பொறுத்தனை பண்ணினேன்.
அந்த தெய்வம் எனக்கு விடுதலை கொடுக்கணும், அதை பற்றி சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்காக ஜீவனை கொடுத்த தேவனை நான் உயிர் உள்ள வரைக்கும் எந்தெந்த கிராமத்தில் போனாலும் உங்களை குறிச்சி சாட்சி சொல்லுன்னு சொல்லி அன்றைக்கு நான் பொறுப்பறை பண்ணேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் சாட்சியாய் என் குடும்பம் சமாதானமாய் கோயில்பட்டியில காந்தி நகர் பகுதியிலே ஒரு திருச்சபை நடத்தி கொண்டு இருக்கிறோம். சாயந்தரத்திலே 3 மணிக்கு நான் சின்னத்தோர பாசனை சேர்ந்து புது கிராமத்திலே ஒரு சபை நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் என் குடும்பத்துக்காக ஜெபிச்சு கொள்ளுங்கள். இந்த சத்தியத்தை கேட்ட உங்களை என்னை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், அல்லேலூயா.